இப்போ வந்து ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். இது வானல் வந்து காஞ்சிருச்சு. இது 2 கப்பு எடுத்திருக்கேன். 2 கப்பு அரிசி போடலாம். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் பொரியணும். அரிசி வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேறு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் உளுந்து நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இதில் பார்த்தீங்கன்னா குருமிளகு, கொஞ்சம் சீரகம், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே போட்டுடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. அது கூட வரமிளகாய் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதையே சேர்த்து இது கூடயே சேர்த்துக்கலாம். அரிசி கூடயே சேர்த்து ஆற விட்டோம்னா சூடாறினதும் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இட்லி பொடி இப்போ அரைக்க போகிறோம். அதில் அரைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இட்லி பொடி பொடிச்சாச்சு. இந்த மாதிரி பாருங்கள். இட்லி பொடி பொடிச்சிட்டேன். டப்பாலே இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.